ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லோருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் சந்தோஷமா ஆயுத பூஜை கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் கொண்டாடுறோம். காலையில் வெள்ளனா சமைச்சிட்டேன். 7 மணிக்கெல்லாம் சமையலுக்கு வந்து 9:30 மணி சமையல் முடிக்க. என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் இட்லி ஹாட் பேக்கில் வச்சிருக்கேன். இது இட்லி. ஆமாம், சட்னி, தேங்காய் சட்னி. மம்மி தேங்காய் சட்னி உனக்கு பிடிச்ச மாதிரி கெட்டியாக வச்சுருக்கேன். மதியம் சாதம். இந்த மதியத்துக்கும் இப்போவே ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. மதியம் சாதம், சுட சுட சாதம். இது வந்து சொரக்காய் பொரியல் கூட்டு. பொரியல்னு சொன்னீங்க, அப்புறம் இது வாழைக்காய் மசாலா. இது நல்லா இருக்கும். இது வந்து சூப்பு. இன்னைக்கு குழம்பு வைக்கல ஃப்ரெண்ட்ஸ், சூப்பு, தக்காளி சூப்பு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். எல்லோருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். எங்களுக்கும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ல எங்களுக்கும் ரிப்ளை ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆயுத பூஜை வேற எப்படி கொண்டாட போறீங்க? ஆயுத பூஜை இனிமே தான் வட்டி எல்லாம் கழுவணும். கழுவிட்டு இந்த கொண்டக்கடலை ஊற வச்சிருக்கேன். கொண்டக்கடலை ஊற வச்சுட்டேன். காலையில ஊற வச்சாச்சு. ஆமா, காலையில ஊற வச்சு. இது எவ்வளவு நேரம் ஊறணும்? ஊறினாதே நல்லா இருக்கும், வேகும், நல்லா வேகும். எவ்வளவு ஊறுதோ அவ்வளவு நல்லதா? நல்லா இருக்கும். ஆமா. கொண்டக்கடலை ஊற வச்சாச்சு. கொண்டக்கடலை தான் வச்சு சாப்பிடணும். இது சாமி கும்பிடணும். கொண்டக்கடலை, பொரி கடலை, அவல், வாழைப்பழம், தேங்காய், வெத்தலை பாக்கு, பழம், ஆப்பிள், வேற ஏதாவது பழம் இருந்தா பழத்தை எல்லாம் வச்சு சாமி கும்பிடலாம். இன்னைக்கு அதை எப்படி இலை போட்டு சாமி கும்பிடுவீங்களா? சும்மாவேவா? இலை போட்டு தான் சாமிக்கு படைக்கணும். இலை போட்டு அதுல பொரிய கொட்டி வச்சு சாமி. வாழை மரம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால வாழை இலை பறிச்சுக்கலாம். அதனால அப்படிதான் சாமி கும்பிடணும். இனிமே தான் மற்ற வீடியோ எல்லாம் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே சாமியெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு மம்மி. ஆமா, சாமியெல்லாம் நான் தொடச்சி போட்டு வச்சுட்டேன். எல்லாம் ஒரே நாள்ல செய்ய முடியாது, செஞ்சாச்சு. ஆமா காய்ஸ், இன்றைக்கி ஆயுத பூஜைனால நம்ம 2 வீலர்ஸை வந்து கழுவலான்னு சொல்லிட்டு காலையில் 9 மணிக்கு மேலே தான் காய்ஸ் கழுவுனேன். காலையில் லேட் ஆகிடுச்சு. சரி, எப்பவும் போல் பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லா இடமும் க்ளீன் பண்ணிட்டேன். பல்சரை வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் ஸ்கூட்டி க்ளீன் பண்ணிட்டேன் காய்ஸ். இன்றைக்கி ஆயுத பூஜை நாங்கள் இப்போ கொண்டாடுறோம் பாருங்கள். எல்லாம் பொரிய அவல் கடலை எல்லாம் வேக வச்சு எல்லாம் இது பண்ணி தாளிச்சு படையல் காய்ஸ். படையல் ஆயிருக்கு. விளக்கி இதில் வந்து இது வச்சுருக்கோம். இதில் சுண்டல், சாமிக்கு அலங்காரம் பண்ணியிருக்கோம் காய்ஸ். நாளைக்கு நம்ம பூஜை பண்ண போகிறோம் காய்ஸ். வாங்க எல்லாரும் சாமி கும்பிடலாம். கடவுளே, இன்னைக்கு இந்த மஞ்சள் லாபம்லாம் புதுசாக எழுதுனீங்களா மம்மி? இல்லை, அதெல்லாம் அப்போ எழுதுனது. கடவுளே, ஆயுத பூஜை பொதுவாக இந்த இது ஆயுதங்களுக்காக தான் கொண்டாடுறதா மம்மி? நீ தொட்டு கும்பிடு. கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆயுத பூஜையை சந்தோஷமாக கொண்டாடுவோம் எல்லோரும். எல்லாருக்கும் நல்ல நல்ல யோகத்தையும் நல்ல இதையும் வழியும் அளிக்கணும். சரி, காருக்கு போட்டு நைவேத்தியம் காட்டுறோம். ஃபஸ்ட்டு காருக்கு நைவேத்தியம் காட்டுறோம் காய்ஸ். இங்கே பாருங்க, மாலையெல்லாம் போட்டிருக்கோம். காருக்கு நைவேத்தியம் மாலையெல்லாம் பாருங்கள். நைவேத்தியம் கட்டுறாங்க. மாலையெல்லாம் போட்டிருக்கோம். ஸ்கூட்டிக்கு கட்டுறாங்க. இது நாங்கள் ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து யூஸ் பண்ண ஸ்கூட்டி. 2010 வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். 2010லேருந்து வாங்கினது. இதுதான் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுற. 2019 வாங்கினது. வருஷத்தோட சொல்கிறீங்களா? ஆமாம். சந்தனம்லாம் சூப்பராக அடிச்சிருக்கீங்க. காற்றடிக்குது.
அப்படியே வாங்க கைஸ், உள்ளே போகலாம். கண்ணாடி அது நம்ம பப்பாளி பழம்லாம் வச்சுருக்கீங்க. ஆமாம், பப்பாளி பழம் இன்னைக்கு காய்ச்சிருந்துச்சு. இங்கே ஒரு விநாயகர் மாட்டியிருக்காங்க கைஸ். இங்கே தாய் நிலையை பாருங்கள். தாய் நிலை எல்லோரும் சாமி கும்பிட்டுக்கலாம். இங்கே நாங்கள் 3 ஃபோட்டோ வச்சுருக்கோம் கைஸ். மகாலட்சுமி, பிள்ளையார், சரஸ்வதி. அது எதுக்காக மம்மி அது 3 சாமி வைக்கணுமா? ஆமாம். அதான் மகாலட்சுமி. கல்வி கொடுக்குறது, அது தனம் கொடுக்குறது. இங்கே பெருமாளுக்கு கட்டிடும். இங்கே ஒரு பெருமாள் மாட்டியிருக்காங்க கைஸ். பெருமாள் மாட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மகாலட்சுமி. இதுவும் மகாலட்சுமி தான். மகாலட்சுமி தான் நிறைய வச்சுருக்காங்க கிச்சன்லையா. மகாலட்சுமி, சிவன் பார்வதி, பிள்ளையார். மகாலட்சுமி, சிவன் பார்வதி, பிள்ளையார். இது பிள்ளையார். இது நீங்கள் எப்போவும் காட்டுற சாமி தானே? ஆமாம், எப்பயும் காட்டுற சாமி தான். அவங்களுக்கும் காட்டணும்ல. அப்புறம் வேற எங்கே காட்டுவீங்க? நம்ம சந்தன போட்டு வச்சதுக்கெல்லாம் காட்டணுமா? இல்லை, அப்படி இல்லை. சாமிகளுக்கு மட்டும்தான் காட்டும். சாமிகளுக்கு மட்டும்தான். திரும்ப சாமி ரூமே வந்துட்டேன் கைஸ். கடவுளே, எல்லாரையும் நல்ல ஓடிச்சு, உங்களையும் நல்ல ஓடிச்சு கடவுளே. நீ சாமி உங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், படையல். படையல் பாருங்க கைஸ். வாழையில வீட்டில் பறிச்சதா மம்மி? ஆமாம், வீட்டில் பறிச்சது. எங்கள் வீட்டில் வாழை மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதுலேருந்து பறிச்சது. சாமி கும்பிட்டாச்சு கைஸ். சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு சாமி கும்பிட்டதை பற்றி. மம்மி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். நம்ம ரொட்டீனுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆயுத பூஜையெல்லாம் கொண்டாடி முடிச்சாச்சு. எப்படி கொண்டாடினீங்க? எல்லாம் கொண்டாடியாச்சு. கடலை முட்டைக்கடலை வேக வச்சு தாளிச்சு, அப்புறம் பொரியவல் இதெல்லாம் பண்ணி, வாழைப்பழம், ஆப்பிள், அப்புறம் பூஜையெல்லாம் போட்டாச்சா? எல்லாம் போட்டாச்சு. எல்லாத்துக்கும் பூஜை போட்டாச்சு. வண்டிகளுக்கெல்லாம் பூஜை போட்டாச்சு. காலையில வண்டியெல்லாம் கழுவி நான் வீடெல்லாம் நேர்த்தியை தொடச்சிட்டேன். எல்லா வேலையும் விளக்கிட்டேன் அன்னைக்கு. எல்லா வேலையும் இன்னைக்கு பார்த்தா பார்க்க முடியாது. இன்னைக்கு பார்த்தா பார்க்க முடியாது, ரொம்ப டயர்டாயிரும். இல்லை, யோசிச்சு பாருங்க. இப்போ சாமி ரூம்ல விளக்கு கிளீன் பண்ணணும், ஃபோட்டோ கிளீன் பண்ணணும், இடத்த முழுகணும், அப்புறம் வந்து அன்னைக்கு உள்ளது பொரிய வேக வைக்கணும், கொண்டக்கடலை வேக வைக்கணும். இவ்வளோ வேலையும் ஒரே நாளில் பார்க்க முடியுமா? அதனால ஏற்கனவே முன்ன பார்த்து வச்சுருந்தாதான் ஆயுத பூஜையை சிறப்பாக கொண்டாடலாம். ஆனால் இந்த வீடியோவில் இப்போ காட்டுறவங்க எல்லாரும் இது அம்மு அரசெல்லாம் இப்போதான் சாமி வாங்கிட்டு வந்து எல்லாம் பண்ணி சாமி கும்பிடுற மாதிரி காட்டிடுவாங்க. அது எப்படி? ஏற்கனவே வாங்கிட்டு வர்றதே சேர்த்துக்க வேண்டியது. அப்படியா? ஒரு சிலர் நல்லா சோடிச்சு பண்ணி காட்டிடுவாங்க. அப்ப அவங்க லேட்டா சாமி கும்பிட ஆளா இருக்கும். இல்ல கும்பிட்டாடுறாங்க. அவங்க எல்லாமே அப்படித்தான் பண்றாங்க. தீபாவளி, பொங்கல் எல்லாமே எப்படியும் காட்டிடுறாங்க வீடியோல அந்த டயத்துக்கு. நம்மளாலதான் அப்படி ஒரு இது. அதுவும் மேக்கப் சூப்பரா பண்ணிக்கிட்டு எடுக்கிறாங்க. நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்தா மேக்கப் எங்கேயே பண்ண முடியாது. ட்ரெஸ் பண்ண முடியாது, மேக்கப் பண்ண முடியாது. ஆமா, இருக்கிற ட்ரெஸ் அப்படியே போட வேண்டியது, எடுக்க வேண்டியது. எப்படிதான் எடுக்கிறான்னு தெரியல. அவங்க ஒவ்வொருத்தர் வீடியோ அப்படி நல்ல இதுவா எடுக்கிறாங்க. ஆனா அம்மா கைப்பக்குவம்ல நம்மள மாதிரிதான். அந்த அம்மா 1-2 பேர் தான் பார்க்குது, பயலுக்கு முன்னாடியே பார்த்து வச்சிடுறாங்க, அதை எடுக்கிறாங்க அவங்க. ஆனா அம்மு அரசன் வீடெல்லாம் எப்படின்னு தெரியல. அப்புறம் இன்னைக்கு டே நல்லா போயிருக்கும்ல? இன்னைக்கு டே பரவாயில்லாம போச்சு. இந்த வேலை பார்க்கறதுலே பாதி நேரம் போயிருக்கோம். ஆமா,
இன்னைக்கு எனக்கு ஒன்றும் வேலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் சமைச்சதேன். நேற்று நான் என் வேலையெல்லாம் பைய பார்த்து வச்சுட்டேன் எல்லா வேலையும். நான் எப்பவுமே ஒரே நாள்ல எல்லா வேலையும் பார்க்க மாட்டேன். இல்லை மம்மி, ஈவினிங் இப்போ நம்ம 5 மணிக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சோமா? ஆமாம். ஆனால் 7 மணி ஆயிடுச்சு பாருங்க சாமி. இந்த எல்லாத்துக்கும் பொட்டு வைக்கிறதே 7 மணி வரைக்கும். நிலைக்கு பொட்டு வைக்கிறது, பூவை கட் பண்ணி போடுறது, அந்த வேலைகளே. தேங்காய் உடைச்சு தீபத்தை காட்டுறது, தீபத்தை எல்லா பொருளுக்கும் காட்டுறது. ஆமாம். அப்படிங்கிற மாதிரி வீடு பெரிய கடை வச்சிருக்கவங்க அந்த ஒரு சாமிக்கு அங்கே வச்சிருக்கிறதுக்கு மட்டும்தான் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டு பிரசாதத்தை எடுத்துக்கிட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, இப்போ ஆஃபீஸ் எல்லாம் இப்போ வீட்டுக்கெல்லாம் வந்து இல்லை வீட்டில் இந்த வண்டிக்கெல்லாம் காட்டுவா தானே தீபம்? வீட்டுக்கெல்லாம் வண்டிக்கெல்லாம் காட்டுவாரு. வீட்டில் காட்டுவாரு. அது மாதிரி தானே நம்மளும் காட்டுறோம். ஆமாம். ஆனால் நம்ம பொருள்களுக்கும் காட்டுறோம். ஆமாம். வண்டிக்கு மட்டும் காட்டினா போதும். வண்டியை தானே நம்ம பத்திரமா யூஸ் பண்ணணும். ஆமாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது தான். இந்த ஆயுத பூஜை எப்பயில இருந்து நீங்கள் அப்போ சின்ன பிள்ளையிலேருந்து கொண்டாடுவீங்க? அப்பயிலேருந்தே இருக்குதுலாம். அப்பெல்லாம் எப்படி கொண்டாடுவீங்க? அப்பயும் இப்படிதான். எல்லாம் கொண்டக்கடலை இதெல்லாம் பண்ணித்தான் கொண்டாடுவோம். பொரிக்கடலை அப்பவும் இருக்குமா? அப்பயும் பொரிக்கடலை எல்லாம் வச்சு. அப்பெல்லாம் எவ்வளோ விற்கும் பொரிக்கடலையெல்லாம்? தெரியல. அப்பெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைய தானே. 1 ரூபா 2 ரூபா தான் விற்கும். தெரியல. ஆனா புக்கெல்லாம் அன்னைக்கு படிக்க வச்சிருவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 நாளைக்கு படிக்க வேண்டாமே. இல்லைன்னா டெய்லி வீட்டுல வேலையை முடிச்சிட்டோம்னா சப்பாத்தி போட்டு சாப்பிட்டு சோறெல்லாம் வடிச்சு சாப்பிட்டோம்னா வேலையை முடிச்சிட்டோம்னா யாரோடையும் பேசுறதெல்லாம் இல்லை. அங்கே அக்கம் பக்கத்துல எல்லாம் என்ன பண்றது, வீட்டுக்குள்ள ஒவ்வொரு மூலையிலயும் ஒவ்வொரு உள்ள உட்காந்துக்கிறது. 3 பேரும் நாங்க. நான் சேகர் மாமா, அழகு மாமா. ஒவ்வொரு மூலையிலயும் ஒவ்வொருத்தர். அங்கே கீழே பேர் உட்கார முடியாது. கேரளாவோட ஜில்லுன்னு இருக்கும். அவங்களும் பெரிய விரிப்பு மாதிரி சாக்க விரிச்சுக்க வேண்டியது. அந்த சாக்கு கிடக்குவாரு, அதை விரிச்சுக்கு உட்கார்றது. அது கொஞ்சம் ஹீட்டா இருக்கும். ஏன் கூலா இருக்குமா? தரையெல்லாம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். அப்படியே அப்படித்தான் இருக்குமா? தரையில உட்கார்ந்தோம்னா அப்படித்தான் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். கால் கையெல்லாம் வரைச்சு போற மாதிரி இருக்கும். நாங்க படுக்கிறதே அடியில ஒரு சாக்கு வச்சு மேல பாய வச்சு படுப்போம். அப்படின்னா கொஞ்சம் அப்படியே சூட்டுல படுக்கிற மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் ரொம்ப குளிரா இருக்கும் கேரளாவில. சாக்கு அளவுக்கு தான் கனம் வேணுமே, அந்த அளவுக்கு தான் சூடு தாங்கும். ஆமா. ஆளுக்கு ஒரு சாக்கு விரிச்சுக்குவோம். அது ஆளுக்கு ஒண்ணு இருக்கும். அவங்க வீட்டு சாக்க விரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து படிக்கிறது. டெய்லி படிச்சிருவோம். என்ன இது ஒரு கடமை, டெய்லி படிச்சிருவோம். அது மாதிரி லீவ் விட்டாச்சுன்னா கந்த சஷ்டி கவசம் ஆளுக்கு ஒரு ஒண்ணு எழுதி கொடுத்துருவாங்க. எழுதியே எப்படியும் கொடுத்துருவாங்க புக்கோ. அதை மனப்பாடம் பண்ணணும். அதை மனப்பாடம் பண்ணி யார்ட்டையும் சொல்லணுமா? மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும். யார்கிட்ட? ஆயாட்ட இல்லைன்னா சோழ பெரியம்மாட்ட. நாங்க 3 பேர் தானே சின்ன பிள்ளைய. மனப்பாடம் பண்ணுவோம். அதெல்லாம் உட்காந்து இப்படி புக்கை வச்சுக்கிட்டே உட்காந்துருப்போம். நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த காலம்லாம் சப்பாத்தியை போட்டு சாப்பிட்டு, சப்பாத்தி எல்லாம் நிறைய போடணும். நாங்க ஆளுக்கு போட்டோம்னா. ஆமா, சப்பாத்தி எல்லாம் ஆளுக்கு 4 நாள். அது யார் போடுவா? சேகர் மாமா. சேகர் மாமா அவங்கதான் சப்பாத்தி போடுவா. சப்பாத்தி தேய்க்கிறதுலாம் சேகர் மாமா தான். சேகர் மாமாதே கொஞ்சம் ஹார்டான வேலையெல்லாம் பார்க்கறது. சோழ பெரியமாலாம் பார்க்க மாட்டார். கல்லில் போட்டு எடுக்கிறதெல்லாம் கல்லில் போட்டு எடுக்கிறது சோழ பெரியமா எடுப்பார். அப்ப அவளும் வந்து இதுதான் லேசான வேலை தான் பார்க்க. லேசான வேலை தான் பார்ப்பா. அவன் எங்கேயும் போச்சுன்னா போவா. இந்த மாதிரி வலிக்காத வேலையா பார்ப்பா. கடைக்கெல்லாம் போறதெல்லாமா? கடைக்கெல்லாம் போறதெல்லாம் போவா. அதெல்லாம் போவா. அப்படி இது அன்னைக்கு 3 நாளைக்கு மட்டும் புக்கு எடுக்க வேண்டாம்னு சொன்னா எங்களுக்கு இருக்க குஷிய பார்க்கணுமே. அப்ப 3 நாள் புக் எடுக்க வேண்டாம். ஐ சந்தோஷம்னு இருப்போம். இல்லைன்னா புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிக்கணும். பாடம் எதையாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த 3 நாள் ஆயுத பூஜை அன்னைக்கு புக்கை படிக்க வேண்டாம்னா அப்ப அது ஒரு 100 வாட்டி சொல்லி சந்தோஷப்படுவோம். அப்படி சின்ன சின்ன சந்தோஷம் தான் நம்ம வாழ்க்கையா இருந்துச்சு. அப்புறம் ஆயுத பூஜைக்கு சாயந்தரம் புக்கெல்லாம் எடுத்து தருவாங்க. சரி, எடுத்த உடனே முதல்ல படிக்கம்பாங்க. எடுத்து தந்த உடனே ஏதாவது வச்சுக்கிட்டு படிங்க, இடத்துல ஏதாவது வச்சுக்கிட்டுப்பாங்க. சரின்னு எடுத்து வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டு அப்புறம் ஜத்த நேரத்தில் மடக்கி வைக்கிறது. படிக்கிற மாதிரி படிக்கிற மாதிரி. ஆமா, நல்லா தான் இருந்துச்சு அந்த காலம். இப்போதான் வர நான் காலம். அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகணும்னு உங்களுக்கு விரும்பலையா? அப்போ சேர்க்க மாட்டோம்டாளா? சேர்க்க மாட்டோம்டா காலேஜில். ஹையர் ஸ்டடீஸ் நானும் அழகு மாமாவும் படிக்கிறோம்னு தான் சொன்னோம். சேர்க்க மாட்டோம்ட்டா.
நாங்கள் 2 பேரும் தான் 10th +2 எல்லாம் பாஸ் பண்ணதே. சேகர் பாஸ் பண்ணலையா? சேகர் பாஸ் பண்ணல. சேகர் மாமா பாஸ் பண்ணல, அழகு மாமா பாஸ் பண்ணல, சோழ பெரியம்மா பாஸ் பண்ணல, ஆனந்தாச்சி பாஸ் பண்ணல, யாருமே பாஸ் பண்ணல. நாங்கள் 2 பேரும் தான் பாஸ் பண்ணது. அதனால நல்லா இருந்துச்சு. அப்ப ஆயுத பூஜை அப்போ விஜயதசமி அன்னைக்கு இந்த ஸ்கூல் சின்ன பிள்ளைகளுக்கு போய் எழுதுறது இருந்துச்சு. அது தெரியல, அந்த அளவுக்குலாம் எனக்கு விவரம் தெரியாது. அப்பெல்லாம் ஸ்கூல் எத்தனை நாள் லீவ் விடுவாங்க? ஸ்கூல் இந்த 3 நாள் லீவ் விட்டுருப்பாரு. அப்பா 3 நாள் லீவ் விட்டுருப்பாரு. சொன்னீங்கல்ல வச்சுட்டு எடுக்க கூடாதுன்னா அப்புறம் லீவ் விட்டு தானே ஆகணும். ஆமாமா. அப்ப எல்லாருமே புக்கை வச்சுட்டு எடுக்க மாட்டாங்க. எல்லார் வீட்லயுமே. ஏன் நம்ம இங்க வந்துட்டு கூட நம்ம அவ்வளவு தூரம் புக்கு அப்பெல்லாம் இன்னும் ஒரு 10 years பேக் வந்து எல்லாமே புக்கை வச்சுட்டு எடுக்கிறது 2 நாள் கழிச்சு எடுப்போம். அப்படிதான். அங்கே நம்ம ஆயா வீட்டில் இருக்கையிலலாம். அப்போ அதுவே ஒரு சந்தோஷமா இருக்கும், புக்கு எடுக்க வேண்டாம்னு சொன்னா. அப்படி அன்னைக்கு நல்ல ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ என்ன விளையாடுவீங்களா? தெரியல என்ன பண்ணுவோம்னா, ஆனால் புக்கு எடுக்க வேண்டாம்னு சொன்னா அப்படி சந்தோஷமா இருக்கும். என்ன பண்ணுவோம்னு தெரியல. அப்ப சிலோன் ரேடியோ இருக்கும், ரேடியோ சிலோன் வச்சு கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆளுக்கு ஒரு ரேடியோவா? சேகர் மாமா வைக்கிறது தான் நாங்க எல்லாரும் கேட்போம். சேகர் மாமா மட்டும்தான் ஆப்ரேட்டர். அவங்க அப்பையில இருந்தே ரேடியோ தான்ல? அப்போல இருந்தே ரேடியோ தான். சேகர் மாமா அவங்களுக்கு பிடிச்சதுதான் வைப்பாங்க, அதுதான் ஆப்ரேட்டர் நாங்க கேட்கணும். எல்லாரும் போட்டி விட மாட்டோம். அழைப்பேன், அதுல எல்லாம் விட்டுருவேன். அழைப்பனை விடையில அப்புறம் நான் என்ன விட்டுறது? அப்புறம் அப்படியே விட்டுருவோம். நாங்க இப்ப நீங்க பண்ற மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம். உரிமை இது எல்லாம் பண்ண மாட்டோம். சாப்பாடே எல்லாரும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டானே சாப்பிடுவோம். அவ்வளவுதான். ஒன்னும் உரிமை எல்லாம் எடுத்துக்க மாட்டோம், பண்ணிக்க மாட்டோம். அவ்வளவுதான். நைட்டுக்கெல்லாம் லெட்டின் தூரத்துலதான் இருக்கும். அங்கே போய் தூரத்துல இருக்கும், இங்க இருந்து அங்கிட்டு தள்ளி இருக்கும். ஆனா வீட்டுக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள நைட்டெல்லாம் ஒத்தையாதான் போயிட்டு வருவோம். யாரையும் கூப்பிட்டா எல்லாரும் தூக்கம் கெடுதுப்பா, சோழ பெரியமாலும் தூக்கம் கெடுது, என்னால வர முடியாது அப்படிப்பா. அப்பவே தனியா இருக்கேன். ஆமா, தனியா இருக்கேன். அப்புறம் மேரேஜ் ஆன குறிப்பாடு இதுக்கு யாருக்கும் பண்றது இல்ல. அப்பவே அப்படித்தான், கிட்டத்தட்ட முத்துமினா மாதிரிதான் அவ, சுயநலதான். அப்பயும் எங்களுக்கு எல்லாம் துணைக்கு வரமாட்டா, சின்ன பிள்ளைன்னு. ஆயாவும் வரமாட்டாங்க, ஐயாவும் வரமாட்டாங்க. அப்புறம் நாங்க என்ன பண்றது? கதவை சாத்தி வச்சுட்டு, இங்கிட்டு கொல்ல கதவை சாத்தி வச்சுட்டு நாங்க போவோம். அதுல நான் தான் நைட்லாம் போவேன் ஊருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் கேரளா. இங்கெல்லாம் கூட கொஞ்சம் தைரியம். இப்போ பாத்ரூம்ல கதை சாத்தி வச்சுக்கிட்டு லாக் போட்டுக்க மாட்டேங்கிறீங்களா? பயப்படுறீங்களா? ஆமா. அது ஏன் இருட்ட பார்த்தா பயமா? ஆமா, என்னவோ ட்ரெயின்லயும் நான் சாத்திட்டு கொக்கி விட மாட்டேன். அப்புறம் எல்லாரும் பாத்துருவாங்கல்ல. கதவை பிடிச்சிக்குவேன். கதவை பிடிச்சிக்குவேன். லாக் போட்டோம்னா மடத்தனமா போட்டோம்னா நம்ம கத்துனாலும் கேட்காது ட்ரெயின்ல எல்லாம். அப்புறம் எல்லாரும் அதை நம்பி தானே, லாக்கை நம்பி தானே போறாங்க பாத்ரூமே. ஒவ்வொரு இதுல லாக்கு திறக்கவும் வராது, கூட்டம் வராது. கூட்டிடுவோம் எப்படியோ, திறக்க வராது. அப்புறம் நம்ம என்ன பண்றது? ஐயோ, அதெல்லாம் பயந்துட்டு நான் எப்பயுமே எங்கேயும் போனாலும் லாக் போட மாட்டேன். மாட்டிக்கிட்டோம்னா போச்சு, யாருக்கு என்ன கத்துக்கிறது? டோர் சாத்துன மாதிரி கதை பிடிச்சிக்க வேண்டியது. நான் பிடிச்சிக்கிட்டே போவேன். ஒத்த கையால பிடிச்சிக்கிட்டு ஒத்த கையால இருக்கிறது பண்றது செய்யறது இல்லை. அப்புறமே இந்த 5 days லீவுக்கு எங்கே போலான் இருக்கீங்க? இந்த 5 days எங்கே? இன்னைக்கு 1 day போயிடுச்சு. இன்னைக்கு 1 day போயிடுச்சு. அது காலம் அப்படியும் காலம் போயிட்டே தான் இருக்கும். காலம் முடிஞ்சு. வேற எங்கேயும் பிளானிங் இல்லையா? வேற எங்கேயும் பிளானிங் இல்லை. எந்த போகிறது, எந்த கோயிலுக்கு போகிறது? 5 days ரெஸ்ட் தான் போகணும். இடையில ஒரு நாள். ஆமாம், வெள்ளிக்கிழமை போகணும். போயிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு வெள்ளனா போயிட்டு வெள்ளனா வரணும். அப்பெல்லாம் அப்படித்தான் கொண்டாடுவோம். இப்போ மூணாறுலாம் இன்னும் கஷ்டமா இருக்கு அவங்க இருக்கிறதுலாம். நாங்க இருந்ததே பரவாயில்ல. அவங்க இருக்கிறதுலாம் எது கிளைமேட் சொல்றீங்களா? எது சொல்றீங்க? கிளைமேட்டும் சரி, அவங்க வீடு வாசல் சௌகரியமும் சரி. இந்த மாதிரி காங்கிரீட் வீடு, அந்த தூண்டு வீட்டுக்குள்ள எப்படிதான் இந்த மாதிரி காங்கிரீட் வீடு இருக்காதா? அங்கே எங்களுக்கு ஓட்டு வீடு நல்லா இருக்கும். ஓட்டு வீடுதான், ஆனா கொஞ்சம் நல்லா இருக்கும். அங்கே காங்கிரீட் வீடு இருக்கும். இந்த சொந்தமா கட்டி இருக்கக்குள்ள கட்டிப்பாரு. இது மில்ல கொடுத்த வீடு தானே, குவார்டர்ஸ். ஆமா, குவார்டர்ஸ்.
இது இடுக்கி இருக்கிறதெல்லாம் இந்த வீடு பழைய வீடு மாதிரி தானே இருக்கு. ஆமா, அது என்னமோ மாதிரி இருக்கு இடுக்கி இருக்கிறதுனா. ரொம்ப குட்டியா இதுவாது. அவங்களுக்கு எந்த சௌகரியமே இல்லை, அதுல எப்படிதான் இருக்கான்னு தெரியல. அதுவும் ஒரு வேலை. என்ன மனுஷன் நான் ஒண்ணு என்ன தெரியுமா நினைக்கிறேன், நம்ம எல்லாரும் ஒரு நாள் இறந்துதான் போறோம். இருக்க சௌகரியத்தை, அதாவது நியாயமான சௌகரியத்தை அனுபவிச்சுட்டு செத்தாங்க. அக்கிரமம் பண்ணி நியாயம் நம்ம சௌகரியமா இருக்கணுங்கிறதுல நியாயமா கிடைக்கிற சௌகரியத்தை அனுபவிச்சுட்டு செத்தாங்க. தமிழ்நாட்டுல எவ்வளவு சொர்க்க பூமியா இருக்கு, அங்க வந்து அவங்க வேலைக்கு இருந்தாங்க. அந்த இவங்க அங்க பாக்குற வேலையை இங்க பார்த்தா அவங்க எப்படியோ இருக்கலாம். அங்க எஸ்டேட் இல்ல, இங்க எஸ்டேட் இல்ல மம்மி. எஸ்டேட் இல்ல, வேற வேற கத்துக்க வேண்டியது. அவர் தான் எல்லா வேலையும் லாரி டிக்கெட் நிக்கிறாரு, வேற தொழில் பண்ண வேண்டியது. எஸ்டேட்டுக்காக இங்க உட்கார்ந்துருக்க. ஆமா, எஸ்டேட்டுக்காக அவ்வளவு கஷ்டத்துல உட்கார்ந்துருக்காங்க. யானை வருதான் அன்னைக்கு ஒரு நாள், ஏதோ என்னமோ ஒண்ணு வந்து இது சிங்கம் வந்துச்சு, என்னமோ பண்ணி பிடிச்சா யாரோ சின்ன பிள்ளை ஏதோ பண்ணி பிடிச்சான், போட்டுச்சு ஒரு ஷார்ட்ஸ்ல. ரொம்ப வருத்தமா போட்டுச்சு. இதான அந்த பாதையில தான் நடந்து வரும் போகுமா. அப்படி ஒரு உயிருக்கு எந்த நேரமும் ஒரு அச்சுறுத்தல் இருக்கிற மாதிரி இடத்துல நம்ம இருக்கிறது ஆபத்தானது. வாழ்நாள் ஃபுல்லா அதுல இருக்கிறது ஆபத்தானது தானே. என்னைக்கு இருந்தாலும் ஒரு கடவுள் ஒரு நாள் 2 நாள் தான் காப்பாத்துவாரு. டெய்லி நம்ம அந்த வழியே தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா கடவுளை எப்படி காப்பாத்துவாரு? கேரளால இந்த ஃபாரஸ்ட் தான் அதிகமாகுமே. இல்ல, நாங்க இருந்த இடமெல்லாம் புலி, ஆனை, சிங்கம் எல்லாம் வராது. நல்லா இருக்கும் அங்கெல்லாம். ஆனா மலை மாதிரி இருக்கும். மலையில டேங்க் தான் வச்சிருப்பாங்க எல்லாருக்கும். எங்களுக்கு பைப்ல தண்ணி வருது பாரு, டேங்க் மலை மேல அவ்வளவு பெரிய டேங்க் கட்டி இருப்பாங்க. அது போய் பார்த்துருக்கோம் நாங்க. மற்றபடி புலி, யானை, சிங்கம் எல்லாம் இருக்காது. ஓரளவு ஜனங்கள் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். அங்கேயும் ஒரு மாவட்டத்துல இந்த மாதிரி இருக்கும் போல. இது டேம் இருக்கனால அப்படி இருக்கோ தெரியல. இது சொல்றது ஐயோ, இது இருக்குது நரக வேதனையான இடுக்கி இருக்குது. ஆமா, இடுக்கி இருக்கிறது. காலையில எந்திரிச்சா யானை, என்னவோ யானை அது பேர் சொல்லுது. அந்த யானை வந்து யானை வந்து நிக்குமா கதவு திறக்கையில. யானை ஒரு தள்ளுதல்னா வீட்டு கதவெல்லாம் போயிடும். இது என்னன்னு சேஃப்டியா படுத்து நைட்டு நிம்மதியா தூங்க விட முடியாது. ஆமா, அதுலயே அந்த பிள்ளை இருந்துகிட்டு வீடியோ போட்டது பாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு. ஆமா, ஆனா மேம் அது வரைக்கும் தமிழ்நாடு பரவாயில்ல, சொர்க்க தமிழ்நாடு பரவாயில்ல, சொர்க்க. ஏன்னா கூட இப்படி எல்லாம் இருக்காது. சிக்மங்களூர், கர்நாடகாலாம் அதுல தனியே இருக்கணும். பங்களா மாதிரி இருக்கும், தனியே இருக்கணும். யாரும் துணை இருக்க மாட்டாங்க. இந்த லேபர்ஸ் எல்லாம் லேபர்ஸா தான் இருப்பாங்க. இந்த தலையில துண்டு கட்டிக்கிட்டு டீ எடுக்கிறதுக்கு வருதுங்க, அதுக்குதான் இருக்குங்க. நம்ம பாஷை அதுங்களுக்கு புரியாது, துணைக்கு ஆள் இருக்காது. அங்கேயும் பயந்தேன். ஆனா இந்த மிருகங்கள்லாம் இருக்காது. ரொம்ப மிருகங்கள் தானே, மிருகங்களுக்கு நம்ம சொன்னா புரியாது இல்ல. மனுஷரா இருந்தா கூட சொன்னா புரியும், மிருகங்களுக்கு சொன்னா புரியாது இல்ல. அது அதோட இஷ்டத்துக்கு பண்ணிட்டு தானே போயிடும். ஆமா, இப்போ கோவம் வந்துச்சுன்னா அதுகளை அடிச்சு போட்டு பிச்சு போட்டு போயிருங்க. சாந்தமா இருந்துச்சுன்னா அது வாட போயிருங்க. ஆமா, அது எந்த மூடல் இருக்கான்னு தெரியாதுல்ல. அதுவும் நம்மளை கொல்ற மாதிரி மிருகங்கள் இருந்தா கஷ்டம் இல்ல மம்மி. இப்ப யானை வந்து நம்மளை கொன்றும், சிங்கம், புலி, சிங்கம், இதெல்லாம் அதெல்லாம் ஆளு கண்ணு பார்த்தாவே கொதறி போட்டுரும் அப்படியே. அது கழுத்துல ஒரு கடி கடிச்சாவே நம்ம செத்து போயிடுவோம். அதெல்லாம் அப்படி கடிச்சு திங்கிறது. இவங்க இருக்க இடத்துல அதெல்லாம் இருக்கா. அதுலயும் எப்படியோ இருக்காது வரையவங்க. அதுலயே போகிறாங்க வராங்க, சாமி தோணதான் அது இருக்கு. ஆமா, நம்ம ஒரு அச்சுறுத்தலான இடத்துல எப்பயுமே இருக்கிறதுங்கிறது தப்பு இல்லை, நம்ம மேலேயும் தப்பு தானே. என்ன ஆனா இவங்க மட்டும் இல்ல, மெயினா இருக்கா தானே இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த அளவு ஒரு இந்த பிள்ளை மாதிரி விவரம் கிடையாது. அவங்க எல்லாம் சும்மா இந்த காப்பி கில்ல போறாங்க, டீ கில்ல போறாங்க, கிடைச்சதை பார்த்து இந்த ரொம்ப ஏழைப்பாளைய மாதிரி லோக்கலா வேலையை பார்த்துட்டு எங்களுக்கு விவரம் தெரியாத மாதிரி இருக்காங்க. இவங்க வந்து கொஞ்சம் விவரமா தான் இருக்காங்க. இவங்க நம்ம தமிழ்நாடுங்கிறதுனால இந்த பொண்ணு நல்ல விவரமா தான் இருக்கு, நல்ல விவரமா இருக்கு, இங்கிலீஷ் நல்லா பேசுது. அப்படி இருக்கையில இவங்க அங்க இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஹஸ்பண்டுக்காக இங்க இருக்காளோ? ஹஸ்பண்ட் கொஞ்சம் பட்டிக்காடா இருக்காரு. ஆமா, அவர் கொஞ்சம் கிராமத்து ஆளுங்க மாதிரி. அதுக்காக தான் இங்க இருக்காளோ? அங்க இருக்காது. ஆமா, ஹஸ்பண்டுக்காக தான் இருக்கு. ஹஸ்பண்டே இந்த ஊருக்கு குட்டியா தான் சம்பாதிக்க முடியாது. இந்த இது அப்படித்தானே பண்ணுது. கேரளாவில தான் இருக்காங்க, ஆனா சேஃப்டியா இருக்காங்க. யாரு இவங்க? சாந்தாமுத்து.
அவங்க இருக்க ஏரியா கொஞ்சம் சேஃப்டி தானே. வயநாடு. வயநாடு வயநாடு இந்த சரிஞ்சு விழுகுது, மழை வருது, இதுதானே தவிர மற்றபடி புலி யானை சிங்கம் எல்லாம் வரல. ஆமா, அந்த மாதிரி மிருகங்கள் தொல்லை சொன்னதில்லை அவங்க. ஆனா அவங்களுமே நடந்து போறதெல்லாம் கார் இப்ப இவ்வளவு தூரம் வர முடியாது. நம்ம எல்லாம் இப்ப கார் இங்க வீடு வரைக்கும் பக்கத்துல வரலாமே, அவங்க வீடு எல்லாம் கார் எல்லாம் பக்கத்துல எல்லாம் வர முடியாது. அவங்களும் வீடு கட்டிக்காக இவ்வளவு வசதியா இருக்காங்க. கார் பக்கத்துல வரைக்கும் எல்லாம் வர முடியாது அவங்க வீட்லயுமே. கார் கொஞ்சம் தூரம் போய் தான் ஏறணும். அவங்க ஏறணும்னா நம்ம இந்த யூனியன் கிட்ட போய் ஏறுறோம் பாரு, அந்த மாதிரி போய் ஏறணும். கார் உள்ள வராது அவங்க வீட்டுக்கிட்ட. ஏன்னா சுத்தி முத்தியில வீட்டோட காம்பவுண்ட் சவர் தான் இருக்கு. இவங்க நடுவுல வீடு கட்டிருக்காங்க. அப்ப இவங்க வீட்டுல கார் வச்சிருக்காங்க. இவங்கள்ட்ட வண்டி எப்படி வருது? இவங்கள்ட்ட வண்டிக்கிட்ட ஒத்தையடி அந்த மாதிரி ஒரு சகதியா இருக்கும். அந்த வழி சகதி. அந்த வழியில வண்டி உட்கார்ந்து தான் நிறைய வண்டி மழை வந்தா எடுக்க மாட்டேன்னு வியாபாரத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க. மழை வரலைன்னா எடுக்கலாம், மழை வந்தா வண்டி உட்கார்ந்துரும். அதனாலதான் வண்டி எடுக்க மாட்டாங்க. அன்னைக்கெல்லாம் இதுதான் போடுறாங்க வீடியோ. இதுல காசு சம்பாதிக்கலாம் இதை போடுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறது கஷ்டம் தானே மம்மி? அவங்களுக்கு கஷ்டம் தான். கேரளாவே அப்படிதான் இருக்கு, மலை பிரதேசம் மாதிரி. இல்ல மம்மி, இப்ப வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். நைட் எல்லாம் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னா இவங்க வண்டி எடுக்க மாட்டோம், வண்டி எடுக்க முடியாது, உட்காந்து போயிடும், அப்படி இப்படின்னா கஷ்டம் தானே மம்மி? இப்ப தமிழ்நாட்டிலே நம்ம என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இருக்கிற ஏரியா கொஞ்சம் ரோட்டை விட்டு உள்ள. ஆனா அதுக்கே நம்ம மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரோட்டு மேலதான் வேணும் எங்களுக்கு, ரோட்டு மேலதான் வேணும் எங்களுக்கு. ஏன்னா நடு ரோட்ல சீக்கிரம் போயிடலாம். ஹாஸ்பிட்டல் போறதா இருந்தாலும் இங்க போறதா இருந்தாலும் சீக்கிரம் போயிடலாம். வண்டி எடுத்தோமா ரோட்ல போனோமா சீக்கிரம் இறங்கி போயிடலாம். அப்படிங்கிற மாதிரி ரோட்ல இருந்தாதான் கரண்ட்ல இருக்கிறதா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம இருந்ததே அன்னைக்கு எனக்கு தேல் கொட்டிடுச்சு பாரு. ஆமா, அன்னைக்கு வந்து தண்ணி இங்க நிறைய மழை வந்து அவன் கார் எடுத்தாரு சொல்லணும், கார் தண்ணிக்குள்ள வராதுன்னு பாரு. நம்மளே அந்த மாதிரி கொஞ்சம் சொன்னகிட்டோம், ஒரு செகண்ட் யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்பவுமே பாதை சரியா இருக்கணும். ஆமா, பாதை சரியா இருக்கும். ஆனா அவங்க எல்லாம் வாழ்றதே அதுல நம்பி வாழ்றாங்க. அதுதான் சொல்றேன். சாந்தா முத்தி இவ்வளவு வசதியா அவங்க நல்ல வெஞ்சனம் எல்லாம் 3 வெஞ்சனம் பண்றாங்க. நல்ல வசதியா நல்லா இருக்காங்க, நல்ல ஹைஃபையா தான் இருக்காங்க. எல்லாம் தெரியுது அவருக்கு. ஆனா அவங்க இதுங்கிறது இந்த காம்பவுண்ட் சவரை தாண்டி ஏறி போறாங்க. அந்த சேச்சி விட்டு சவுண்ட் இத அப்படி இல்லைன்னா சகதிக்குள்ள போய் தான் போக வேண்டியதா. ஆனா அவங்க இங்கே இடம் வாங்கி போட்டிருக்காங்க இப்ப கோயம்புத்தூர்ல. ஆமா, நம்ம நாட்டுல தான் பாத்தியா இன்னைக்கு ஆயுத பூஜை அன்னைக்கே வெடி வெடிக்கிறாங்க பயிலுக்கு. தீபாவளி மாதிரி. ஆமா, அது சொன்னீங்கல்ல மம்மி, இது ஆயுத பூஜை வந்து 21வது நாள். அதை எப்படி மம்மி கணக்கு பண்ணி சொன்னீங்க? ஆயா சொல்லுவாங்க, அதை வச்சு சொன்னீங்க. 21வது நாள் தீபாவளியா? அதே மாதிரிதான் வருமா? ஆமா, 20வது நாள். நீ அக்டோபர் 20ல சொன்னேன். ஆமா, அக்டோபர் 20. இன்னைக்கு 1ஆம் தேதி. அக்டோபர் 20 தீபாவளி. கரெக்டா 20 நாள். தீபாவளி வந்து 21வது நாள் ஐப்பசி திருக்கார்த்திகை. அந்த விளக்கேத்துறது திருதீபம், திருக்கார்த்திகை தீபம். ஆமாம், இப்படி 21 டேஸ் கழிச்சு. அது அந்த காலத்துல சொன்ன கணக்கு தான் இந்த காலத்துலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படித்தானே? 21 நாள் சொன்னாங்க. இப்போ இது சுத்துறதுல, பூமி சுத்துறதுல கொஞ்சம் கூட குறைச்சு வந்தா 20 நாள் வருது. அவ்வளவுதான். ஆனா மற்றபடி ரொம்ப மாற்றம்லாம் இருக்காது. 10 நாள், 15 நாள், 50 நாள், 40 நாள் அப்படிங்கிற மாற்றம் வராது. நம்ம தமிழ்நாட்டிலேயே தீபாவளி, பொங்கல் இதுதான் பெருசு மம்மி. ஆயுத பூஜையும் கொஞ்சம் செலிப்ரேட் பண்றாங்க, அதாவது ஒர்க் பண்றவங்க செலிப்ரேட் பண்றாங்க. ஆயுத பூஜை இந்த ஆயுதங்களுக்கு வேண்டிட்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல சேர்ப்பாங்க இன்னைக்கு. ஆமா, முத ஃபர்ஸ்ட் சின்ன பிள்ளைகளை கொண்டு சேர்ப்பாங்க. அதுக்காக அது ஃபேமஸா இருக்கு. அப்புறம் மே 1 மம்மி தொழிலாளர் தினம். தொழிலாளர் தினம்லாம் நம்ம பாக்குறது இல்ல. அது வீட்டுல இருக்க கொண்டாடுறது இல்ல, வேலைக்கு போற இடத்துல வேணா கொண்டாடலாம். ஒரு சிலர் பொங்கலுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறாள் மம்மி. ஆமா, நமக்கெல்லாம் பொங்கலுக்கெல்லாம் எடுத்து இருந்தா கூட நல்லா போட மாட்டேன். எனக்கு இன்னும் ஒரு ஆசையே இல்லை. பொங்கலுக்கு புது ட்ரெஸ் போட்டாவா? அது ஏன் அது புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நம்ம வந்து சும்மாவே இருக்க முடியாது. இப்போ தீபாவளிக்குன்னா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம வாட இருக்கலாம். சமைச்சு வச்சுட்டோம்னா நம்ம வேலை பார்ப்போம். இந்த வேலை வைக்கல புதுசு போட்டுக்கிட்டு. ஆமா, அது சமைச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து சாமிகிட்ட படையல் போட்டு சாமிகிட்ட பொங்கல் வைக்கிறதுக்கு பாதி நேரம் ஆயிரும்.
அதனால அன்னைக்கு தான் நேரம் சரியா இருக்கு மம்மி. சரியா இருக்கும் வெஜிடபிள் பண்ணி சமைச்சு. காலையில எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் நேரம் சரியா இருக்கும். 10 மணி 11 மணி 12 மணி ஆயிடும். ஆனால் ஒவ்வொருத்தர் சாதா நாள்லயே அத்தனை வெஞ்சனம் பண்றாங்க. அது எப்படி ஆள் வச்சிருக்காளா? சாந்தா முத்து எல்லாம் 3 வெஞ்சனம் பண்ணிடுது முக்காவாசி. எப்படி பண்ணணும்னு தெரியல. காலையில அவர் எந்திரிக்கல, இதே எந்திரிச்சு வெள்ளன சோத்த வடிச்சு 2 வெஞ்சனம் பண்ணி முட்டை ஏதாவது பொரிச்சு வச்சு ஏதோ பண்ணிடுது. சூப்பரா பண்ணிடுது. டெய்லியுமே நல்லா பண்ணிடுறாங்க. காலையில டிஃபனுக்கு பூரி இல்லைன்னா இட்லி சுட்டு வச்சிருது, இல்லைன்னா புட்டு, இல்லைன்னா இவங்க 2 பேருக்கும் கேப்பக்கூழு, பிள்ளைகளுக்கு நூடுல்ஸ் இப்படி பண்ணி விற்குது. ஆனா கேரளாலயும் டிஃபன் நிறைய சாப்பிடுவாங்களா மம்மி? இல்ல, அங்கே டிஃபன் சாப்பிட மாட்டா. இவங்கதான் பண்றாங்க. இல்லைன்னா ஒரு சோத்தை வடிச்சுட்டு தான் சாப்பிட்டு இருப்பாங்க. கேரளால எல்லாருமே பணக்காரங்க முத கொண்டு எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. இவங்கதான் இப்ப டிஃபனுக்கு நம்ம தமிழ்நாட்டு ஜனங்களை பார்த்து டிஃபன் பண்றாங்க. சரி மம்மி, இங்கே இந்த ரைஸில் வந்து வெரைட்டி ரைஸ், இந்த லெமன் ரைஸ் இதெல்லாம் போடுவாங்களா இங்கே? அப்போ இல்லை, அப்போ இங்கேயுமே எங்களுக்குமே தெரியாது. ஆயா இருக்கையிலாம் வெறும் சோறு தான் வடிப்போம். நல்ல நாள் பெரிய நாள்லாம் பாயசம் வச்சு, அப்பளம் பொரிச்சு, குழம்பு வச்சு, சாம்பார் வச்சு அதுதான் பண்ணுவோம். நாங்களும் வெரைட்டி ரைஸ்லாம் இப்போ சாப்பிட்டதில்லை. இப்போ வந்து சாம்பார் சாதம் சொல்கிறாங்க, சாப்பிட்டுருவோம். சாம்பார் சாதம்லாம் சாப்பிட்டதே இல்லை. லெமன் சாதம் இப்போதான் அதெல்லாம். புளியோதரை சாதம் இல்லை. ஆனால் புளியோதரை கட்டிக்கிட்டு தானே போவீங்க? புளியோதரை கட்டுவோம். கோயில் குளத்துக்கு போகிறது. லெமன் சாதம் இல்லை, புளியோதரை கட்டுவோம். புளியோதரை ஊருக்கெல்லாம் போனா புளியோதரை கட்டி தேங்காய் துவையை அரைச்சி கொண்டுக்கிட்டு போனா சூப்பர் அமிர்தமா இருக்கும். போனாம சப்பாத்தி போட்டு அதுல சப்பாத்தி போட்டு கொண்டு போவோம். இட்லியை வச்சு இட்லி மேல எண்ணெய் தடவி, எண்ணெயோ நெய்யோ ஏதோ ஒன்று தடவி பாக்ஸுக்குள்ள வச்சு அதை எடுத்து வச்சு சாப்பிடல வாசமா நல்லா இருக்கும். எண்ணெய் தடவிட்டா கெட்டு போகாதா இட்லி? எண்ணெய் தடவினா கெட்டு போகாம இருக்கும், நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் தடவிட்டேன் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். எத்தனை நாளைக்கு மம்மி நல்லா இருக்கும்? 2 நாளைக்கு நல்லா இருக்கும். நாங்களாம் அப்போல்லாம் எங்கேயும் டூர் போனா எங்கேயும் ஹோட்டல்ல சாப்பிட்டோம். அதையும் கொண்டு வருது, சப்பாத்தி போட்டு கொண்டு வருது, இது புளியோதரை, இது இட்லியை வச்சு எண்ணெய் தடவி கொண்டு வருது. அந்த மாதிரி எண்ணெய்னா நல்ல லைட்டா அப்படி மேலாப்புல அப்படியே லைட்டா தொட்டு தடவுறது. அதுக்கும் சூப்பரா இருக்கும். இட்லிக்கும் வலிக்கப்படாது, நம்மளுக்கும் வலிக்கப்படாது, அந்த மாதிரி தடவணும். அந்த காலத்து வாழ்க்கையே ஒரு வாழ்க்கை. அப்புறம் நம்ம இப்போ போடுறோம்ல பால் சாதம், அதெல்லாம் போட மாட்டீங்கல்ல? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இப்போ பிரியாணியே நாங்கள் தெரியாது. ஆமாம், பிரியாணியே இப்போ தான் ஃபேமஸ். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கலாம், பிரியாணியே தெரியாது. இடியப்பன் இருந்துச்சா மம்மி? இடியப்பன் இருந்துச்சு. இடியப்பம் இருந்துச்சு, சீயா இருந்துச்சு, வடை இருந்துச்சு, பணியாரம் இருந்துச்சு. வடையில உளுந்த வடை பருப்பு வடை ரெண்டுமே இருந்துச்சா? பருப்பு வடை தெரியல, உளுந்த வடை இருந்துச்சு. நீங்க தீபாவளிக்கெல்லாம் உளுந்த வடை தான் சொல்லுவீங்களா? ஆயா அப்பதான் வந்து சீன்னு விடுவாங்க, நாங்கெல்லாம் உளுந்த வடை. அப்புறம் வெள்ளை பணியாரம் இதெல்லாம் இருந்துச்சு. கருப்பட்டி பணியாரம் தோசை இருந்துச்சு, தோசை எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்னு என்னமோ சொல்லுவாங்களே, அது என்ன, தக்காளி சாதம். தக்காளி சாதம்லாம் இல்லை, இந்த சாத வெரைட்டி எல்லாம் இப்போதான் வந்துருக்கு. இப்போதான் இது ஃபேஷனா. அப்போ ஒன்லி ஒயிட் ரைஸ் மட்டும்தான்? ஒயிட் ரைஸ் மட்டும்தான். சாம்பார் சாதம் வேணா கட்டிட்டு போவோம். தயிர் இருந்துச்சுன்னா தயிரை ஊற்றி கட்டிட்டு போவோம். ஆனால் வாழ்க்கை அப்போ சொந்த பூமி மாதிரி இருந்துச்சு. அப்போ பூரி போட மாட்டீங்களா? சப்பாத்தி தான் சொல்றீங்க? போடுவோம், ரொம்ப ரேராக தான் போடுவோம். பூரி போடுவோம், ரொம்ப ரேராக தான் போடுவோம். இடியப்பனும் வீட்டில் பண்ண மாட்டீங்க? இடியப்பம் பண்ணுவோம், வீட்டில் பண்ணுவோம். அது ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ மாதிரி ஈஸியா இருக்காது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இடியப்பம் வச்சா அது அப்படியே தாளிப்போம், எப்பயுமே தாளிக்கிறது. இப்போ ஒன்றும் தாளிக்காம வைக்கிறவர், அப்போல்லாம் ஒத்தையா இருக்கும், தாளிப்பாங்க. அதை இடியப்பனை தண்ணிக்குள்ள நினைச்சு அதை லைட்டா புளிஞ்சு விட்டு அப்படியே ஊத்து போட்டுவிட்டு அப்போ தாளிக்கிறது. இடியப்பனை தாளிக்கிறதுனா இந்த பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிக்கிறது. டேஸ்ட்டுக்காவா? டேஸ்ட்டுக்காக. ஆமா. இப்போ எந்த பொருளையும் தாளிச்சு கோசுமல்லி ஊற்றி சாப்பிட்டு பாரு, அப்படி அமிர்தமா இருக்கும். பிரியாணி எல்லாம் தோத்து போயிடும் தாளிச்சு அப்படி சாப்பிட்டேன்.
ஆனால் இப்போ கடையில் வைக்கிறதெல்லாம் மம்மி சும்மா அவிச்சு விட்டு வைக்கிறாங்க. அவிச்சுட்டு அப்படியே கொண்டாந்து வைக்கிறாங்க. இடியப்பனை வேக வச்சுட்டு அப்படிதான் வீட்டில் வைக்கிறவங்களும் அப்படிதான் தட்டு போட்டு வைக்கிறவங்களும் அதை ஒத்ததே உழுக்கெல்லாம் தெரியல யாருக்குமே. இப்போ உள்ளவங்களுக்குலாம் யாருக்கும் ஒதுக்க தெரியல. அப்பதான் இடிப்பை அவிச்சிருக்கோம் லேஸ் ஆறின உடனே கொஞ்சம் தண்ணியில முக்கி விட்டு அதை புரிஞ்சு விட்டு ஒத்ததை உறிஞ்சு விட்டு அது மேல கடுகு உண்டு பரப்பலாம் தாளிச்சு ஊற்றி கிண்டி விடுவோம். நல்லா இருக்கும். ஆனா இப்ப அதெல்லாம் நிறைய வேலை. 2 பேர் வேணும் இடிப்பை வைக்கிறேன்னா. இப்ப சும்மா இடிப்பனை புரிஞ்சு விட்டு அப்படி இப்படியே கொடுத்துட்றாங்க. பால் ஊற்றிக்கிறேன்னா பால் ஊற்றிக்கிங்க, குழம்பு ஊற்றிக்கிறேன்னா குழம்பு ஊற்றிக்கிங்க. ஆனால் கடையில எல்லாம் சேல்ஸ் பண்றாங்க மம்மி. ஆனால் வந்து ரொம்ப அளவும் கம்மியா இருக்கு. பிளஸ் வந்து நீங்க சொல்ற மாதிரி அப்படியே தூக்கி கொடுத்துறாங்க கடையிலையுமே. அவங்களுக்கு தெரியாது ஒரு அந்த இது பண்ற தாளிக்கிறதெல்லாம் தெரியாது. அப்பதான் இந்த தென்னை ஒரு மங்கு செடி இருக்கும். அந்த செடியை ரொம்ப இடிப்பை வச்சு தாளிப்பாரு. இல்ல யோசிச்சு பாருங்க மம்மி. அப்ப அவிக்கிறது ஒண்ணு, தாளிக்கிறது ஒண்ணு, 2 பேரும் வேலையாகி போயிருது. ஆனா இப்ப இருக்கவங்களுக்கு அவிச்சிட்டு இருந்தா சாப்பிட விடு அப்படின்னு விட்டாரு. ஆனா இதுதான் ஈஸி. அது ரொம்ப கஷ்டம் இல்ல மம்மி. இப்ப இருக்க வந்து லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப கமிட்மெண்ட்ல யாருமே போறது இல்ல. இப்ப யாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா விடுங்கப்பா, அவங்கள விடுங்கப்பா, அடுத்த வேலையை பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்துடுறா தானே. அதே மாதிரி சமையல்லையும் ஏப்பா இவ்வளவு தூரம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இத்தனை உண்டா இருந்தாப்பா இதை சாப்பிட்டு விட்டு தொண்டைக்குழி வரைக்கும் தான். தொண்டைக்குழி கீழே போச்சுன்னா எல்லா உணவும் ஒண்ணுதான். நிறைய பேருக்கு தோசை ஊத்துறது பிடிக்காம ஊத்தவே வரல. நிறைய பேருக்கு வரல தோசை. யார பாரு தோசை ஊத்துறது பிஞ்சுதான் எடுக்கிறாரு. அதுவே கமிட்மெண்ட்ல வரல. ஒரு சிலர் தோசை பிய்யாம எடுக்கிறாங்க. நிறைய பேரு எடுக்கும் போது கேமரா திருப்பி ஆடுறாங்க. இல்ல மம்மி, நீங்க சொல்றீங்கல்ல இந்த வெங்காயம் கத்திரிக்காய் தேய்ச்சிட்டு ஊத்துனா பிய்யாம எடுக்கலாம். ஒன்னொன்னு தேய்ச்சி ஊத்த வேற வலிக்குது. அதே எல்லாமே சோம்பேறித்தனமா போச்சு. ஆனா சாப்பிடறது மட்டும் சாப்பிடணும்னு நினைக்குது. சாப்பிடணும்னு நினைக்குது. அதுதான் ஈஸியா பிரியாணி மட்டும் போட்டுட்டு சத்தாவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு தாங்குது. அதனால பிரியாணி அப்படி இல்லைன்னா ஆர்டர் போட்டுற வேண்டியது. சிட்டியில் இருக்கவங்கலாம் ஆர்டர் போட்டு. ஆமாம், ஒரு நாள் சொன்னது இல்லை, இந்த டீ காஃபிலாம் ஆர்டர் போடுறாங்க. டீ காஃபி எல்லாமே வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அவங்க தான் ஆர்டர் போட்டால் கொண்டாந்து தந்துடுறாங்க. மேடம் இந்தாங்க மேடம் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து தந்துடுறாங்க. அந்த காலம் சொத்து. அப்பதான் அவங்க ஒத்தையாதான் இருந்தாங்க. ஐயா பர்மாவில இருந்து கொண்டு வச்சு அனுப்பிட்டு இருந்தாங்க. கடைசி நான் வரையில தான் ஏதோ கோழி குஞ்செல்லாம் நச்சு விட்டாங்களாம். இதுல வரையில கார்ல வரையில அது நஞ்சு வச்சு இவங்களும் நிறுத்தி போயிட்டாங்க. வந்துட்டு போகவே இல்லை. அப்பதான் அந்த இருந்த பணம் காசு வச்சுட்டு வீடை கட்டி. ஆனா எல்லாருமே வெளிநாடு தான் போயிருக்கா. நம்மளுக்கு ஏன் வெளிநாடு போகணும்னு தோணல? ஆமா, அந்த காலத்துல நிறைய பேர் இப்பதான் படிக்க வைக்கிறாங்களே. இல்ல ஆனா இப்போ தானே நம்ம ஏரியாக்கள்ல சிங்கப்பூர் அதிகம். நம்ம செட்டியார் வீட்டுகளே எல்லாம் அமெரிக்கால இருக்கும், துபாயில இருக்கும், இதுல இருக்கும். குடிப்பினை இருக்குமா? இல்ல நம்ம வீட்டுல ஒரு ஆள் இருந்தாங்கன்னா நம்ம தைரியமா போயிடலாம்ல. நம்ம வீட்டுலதான் ஒருத்தருமே இல்லையே. இல்ல சொல்றேன், ஒரு இப்போ நம்ம வந்து ஒரு ஆள் அங்கே போயிட்டானே, நீ தான் படிச்சுட்டு சிங்கப்பூர் போங்கடா, துபாய் போங்கடா, அமெரிக்கா போங்கடா அப்படின்னு சொல்லலாம். படிச்சவங்கலாம் படிச்ச வேலை பார்க்கல, ஏதோ ஒரு வேலையை பார்த்து சம்பாதிங்க. படிச்ச வேலை பார்த்து சம்பாதிச்சு போகணும்னாக்க அதுக்கு பாஸ்போர்ட் எல்லாம் தனி வேற சைஸ் எடுக்கணுமா, அதுக்கெல்லாம் எல்லாம் கூடலாம். அப்படி போகல இவங்க எல்லாம். படிச்சாலுமே வேற இந்த சும்மா இந்த மாதிரி வேலைக்கு தான் போறாங்க. கடையை பார்த்துக்க அந்த மாதிரி வேலைக்கு தான் போறாங்க. அதனால அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வேலையா தெரியல. ஆனா இப்ப ப்ரூனே நாட்டுல அந்த புள்ள புடிச்சு போயிருக்குதுலாம் படிச்சது புள்ள வேலை. வினிதா ஹவுஸ் குக்கிங் பண்றேன்னு சொல்றேன்ல, அவரெல்லாம் படிச்சது புள்ள வேலை. நீங்க படிச்ச மாதிரி. ஆமா, சாராவே வேலை பாக்குறாரு. ஆமா, சாராவே ப்ரொஃபஸராவே வேலை பாக்குறாரு. மற்றவங்க போடுறவங்க எல்லாம் சும்மா இங்க டிகிரி வாங்கியிருக்காங்க, ஆனா டிகிரிக்கு வேல்யூ இல்லை. அங்கே போய் அவங்க சொல்ற வேலையை கேட்டு கார் ஓட்டுனா ஓட்டுறாங்க, கக்கூஸ் கழுவுனா கழுவுறாங்க. இந்த வேலையில பார்த்துதான் எங்கிட்ட சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கனமான வேலையை வாங்கிட்டு ஆனா காசு கொடுத்துருவாங்க. மம்மி காசு அங்கே கரெக்டா கொடுக்குறாங்க. அதனாலதான் நம்ம நாட்டு ஆளுக்கு போறாங்க. வெளிநாட்டு மாதிரி ஏமாத்துறது இல்ல. கேரளா அம்மையை ஏமாத்த மாட்டாங்க. இப்போ நம்ம ஆளுகளை மம்மி, இப்போ ரோட்டில் ஒரு ஆள் போனோன்னா அவன்கிட்ட வேலையை எப்படி கம்மியாக வாங்கலாம், வேலைக்கு எப்படி காசு கம்மியாக கொடுக்கலாம், இப்படி தானே மம்மி யோசிக்கிறாங்க. கேரளாவிலுமே பணம் காசுலாம் ஏமாற்ற மாட்டாங்க.
நம்ம ஊர்ல பணக்காரர்ல இருந்து ஏழை வரைக்கும் பணக்கார வீடுன்னு வச்சுக்க, அவங்களுக்கு தெரிஞ்ச லெவல்ல ஏமாத்துறாங்க. கம்மியா இருக்கவங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏமாத்துறாங்க. ஆமாதான் இங்க வந்து இப்படிதான் இருக்கு. ஆனா மணியோட ரேட்டு கம்மிங்கிறனால அவங்களுக்கே மணி வர்றது கம்மியா இருக்கனால இப்படியா? இல்ல நம்ம நாடு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு முன்னேறணுங்கிறது ரொம்ப தமிழ்நாட்டு தான் அது. எதையுமே ஒருத்தரை தள்ளி விட்டு ஒருத்தர் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க. ஆமா, மற்ற நாடெல்லாம் அப்படி இல்லை. சரி நீ பிடிச்சி எந்திரிக்கிறியா, எந்திரிச்சு வந்துரு பாவம் அப்படின்னு. நம்ம நண்டு கதை தான். நம்ம நண்டு ஏறிச்சுன்னா அந்த ஒரு நண்டை பிடிச்சி இழுக்கிற மாதிரி தான், அந்த மாதிரி தான். ஒருத்தரும் நல்லா வந்துடக்கூடாது. ஒன்றும் இல்லை, நம்ம இது வீடியோ போடுறோமே அது கூட நம்மகிட்ட பார்த்தோம்னு சொல்றாலே யாரும் வீடியோ நமக்கு தெரிஞ்சவங்க பார்க்கறதே கிடையாது. வியூஸ் போகணும், ஐயோ அவங்களுக்கு வியூஸ் போய் அவங்க பணக்காரல ஏறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பாதி பேர் தெரிஞ்சவங்க பார்க்கறதே கிடையாது. இந்த நம்மளோட வீடியோவை தெரியாதவங்க தான் பார்க்கறாங்க. எல்லாருக்குமே அப்படித்தான், நமக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே அப்படித்தான். தெரிஞ்சவங்களோ சொந்தக்காரர்களோ வீடியோ பார்க்கறது கிடையாது. ஹெல்ப் பண்றதும் இல்லை. வீடியோ பார்த்தோம்னா ஐயோ நம்மளோட ஃபேஸை பார்த்தாலும் கூட விவரம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு உள்ள போய் பார்த்தா ஐயோ வியூஸ் போயிருமே, அவங்களுக்கு நிறைய வியூஸ் ஆகி அவங்களுக்கு பணம் வந்துருமே, ஐயோ பார்க்க கூடாது, ஹெட்லைனை மட்டும் பார்த்துட்டு விடு அப்படின்னு ஹெட்லைனை மட்டும் பார்த்துட்டு இப்படி தூக்கிடுறாங்க, ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அப்படிதான் நம்ம நாடு அந்த லட்சணத்துலதான் எல்லாருமே அப்படிதான். அப்ப தமிழன்ஸே ஃபுல்லாவே ஒரு வக்ரமா இருக்கவங்க தானே மம்மி? வக்ரமான சுயநலமா இருக்கிறவங்க, சொல்ல முடியாது சுயநலம். அதே அடுத்தவங்க நல்லா வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல குறியா இருக்கா. அது ஒரு ஐடியாவும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இப்ப காலேஜ்ல எனக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கறது எப்படின்னு தெரியாது, நீங்க சொல்லி கொடுங்கன்னா சேர்த்துவேன். ஐயோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, நீங்க எல்லாம் சேர்க்க முடியாதுங்க அப்படிம்பாங்க. அதுக்குள்ள நம்ம போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஈஸி. ஆமா, எந்த வேலைக்குமே அதுக்குள்ள போகும்போதுதான் தெரியுது ஈஸி. சாஃப்ட்வேர் இப்ப கேட்டீங்கன்னா சாஃப்ட்வேர்ல இருக்குமே நம்ம சொந்தக்காரனா இருந்தாங்க, ஐயோ அதுக்கெல்லாம் 100 இன்டர்வியூ வைப்பாங்க, அதெல்லாம் பாஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்க. அது நமக்கு ஒரு இது வந்து நம்மளும் அந்த அந்த இதுல போயிட்டோம்னா அப்புறம் தான் தெரியும் நமக்கு அது ஈஸியானது. ஆமா, நம்ம வீட்லயே ஒரு ஆள் அதுல இருந்தா வச்சுங்க, அது இப்படிதான் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்துமினா கூட சொல்லி தர மாட்டேன், வேற யாரும் வேண்டாம், முத்துமினா கூட சொல்லி தர மாட்டேன். இல்ல மேமி, சொல்லி தர்றதுக்கு மனசு வேணும்ல. இப்ப நீங்க வந்து உங்களுக்கு ஒரு போன்ல ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியுது, அதை நீங்க வந்து தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்களா மாட்டீங்களா? சொல்லி கொடுப்பேன், நானா இருந்தேன்னா சொல்லி கொடுப்பீங்க. ஆனா நல்லவளா இருக்கனாலதான் சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப கெட்டவளா இருக்கவங்கன்னா ஒரு மனசு இதுவா வச்சிருக்கவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணுமா, நம்ம தெரியாதுன்னே சொல்லிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப வந்து ஒரு அவங்க வந்து தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அதை வந்து பயன்படாத மாதிரி பண்றாங்கல்ல. ஆனா நம்ம வீடியோல இப்ப சங்கீதா வினோதெல்லாம் அந்த ட்ரிக் தான் பண்ணுது. ஒரு ஜாமே வாங்குனுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இது வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு கீழே கமெண்ட்ல கத்துது என்ன விலைக்கா சொல்லுங்கக்கான கடைசி வரைக்கும் அதோட விலையே சொல்லாது. எல்லாம் ஓட்டி கொண்டாந்து வீடியோ முடிச்சிரும். என்ன அதுக்கு என்ன விவரம் தெரியாதா, விலையை சொல்லிட கூடாது அவ்வளவு ஈஸியா, எதுக்குமே விலையை சொல்லிடாது. விஷயமும் ஃபர்ஸ்ட் இந்த ஹெட்லைன் போடுவாங்க, விஷயம் கடைசி வரைக்கும் அதுல வரவே வராது. பயங்கர ட்ரிக்கா பண்றாங்க நம்ம தமிழன்ஸ். எப்படியாவது அதாவது அவங்கள வந்து இழுத்து கொண்டு வரணும், ஆனா விஷயத்தை சொல்லக்கூடாது. ஒரு பொருளோட விலை சாமானியமா சொல்லாது அந்த. அதே மாதிரி இந்த முஸ்லீம்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்ம தெருவில் 2 முஸ்லீம் இருக்காங்கன்னு வச்சுங்க, வாங்க பாய்ன்னு கூப்பிட்டுக்கிட்டு, இது நான் சிங்கப்பூர் துபாய் போயிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஆளுகளில் நம்ம கேஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இன்ஜினியர் படிச்சிருக்கேன், அவனுக்கு வேலைக்கு சேர்க்கணும்னா அவனுக்கு வேலைக்கா நம்ம சேர்த்து விடணுமா? நம்ம எங்கேயாவது கோயிலில் பார்த்துட்டு நீங்கள் ஒரு நாள் ரெசியூம் கொண்டாந்து கொடுங்க தம்பின்னு சொல்லிட்டா கூட, ஐயோ நம்ம அன்னைக்கு கொடுங்கன்னு சொல்லிவிட்டோமே என்ன பண்ணுறது, அடுத்து அவனை எப்படி கிடைக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ் நிறைய இருக்கு. அதே நம்ம முன்னேறது சுயமா இருந்து முன்னேறினதே அந்த நீங்க சொல்ற மாதிரி நினைக்கவே கூடாது. அந்த நண்டு கதை மாதிரி தான் முக்கால்வாசி. என்ன எல்லாம் ஒத்துமை இருக்கும், கிறிஸ்டினுமே ஒத்துமை இருக்கும். கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் எல்லாம் நம்மளே ஒத்துமையே இல்லை. பணம் இருந்தா ஒத்துமை. ஆமா, பணம் இருந்தா ஒத்துமை. அவங்களும் போல இவங்களும் போல பணத்தை கட்டி வச்சிருந்தா இல்லைன்னா ஒத்துமை கிடையாது. அந்த மாதிரி நினைக்கிறா.
என்னென்ன மம்மி நறுக்கிறீங்க? எல்லாத்தையும் கடந்து தான் போகணும், வேற வழி. என்னென்ன நறுக்கிறீங்க? பாவக்காய், வெங்காயம், பூண்டு உரிச்சிருக்கேன், பீட்ரூட் நறுக்கியிருக்கேன், தக்காளி நறுக்கியிருக்கேன். நாளைக்கு சொச்சா நறுக்க வேண்டியது இருக்குது கொஞ்சம். இது இப்போ இன்னைக்கு நறுக்கியாச்சு. நாளைக்கு காலையில் பாவக்காயை நல்லா தேங்காய் அரைச்சி நல்லா நீட்டாக வைக்கணும் குழம்பு. ஓ, இது நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு டின்னர் இட்லி இருக்கு. மத்தியானம் வச்சு பொரியல் கூட்டு எல்லாம். ஓ, அதை வச்சு சாப்பிட வேண்டியது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கமெண்டே வரதில்லை. இந்த 2 பேரும் இப்போ முதல்ல இப்போ கமெண்ட் பண்ணுவாங்க, இப்போ அவங்க பண்ணுறதே இல்லை.